ஒவ்வொரு மனிதனும் தான் நினைப்பது சரி என்றும், தான் நினைப்பதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்றும், தான் எதிர்பார்ப்பதை மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று எல்லோருமே விரும்புகிறோம். இந்த விருப்பமானதுதான் பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம தவிர்க்க முடியாமல் பல நேரங்களில் பல நபர்களோட பழகுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. குடும்பத்திலும் சரி, குடும்பத்தில் நம்ம தனியாக இல்லை, நம்ம குடும்பம் என்றாலே அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் எல்லாம் இணைந்து இருக்கக்கூடிய குடும்பம். அங்கேயும் நம்ம கூட்டமாக ஒரு 4 பேர்கிட்ட பழக வேண்டிய சூழ்நிலை வருது. அலுவலகத்துக்கு போகிறோம், அலுவலகத்தில் ஒரு 5-6 பேர் கூட பழகிறது மாதிரி வாய்ப்புகள் வருது. பள்ளிக்கு போகிறோம், பள்ளியில் உள்ள சக மாணவர்களோட பழகிறது மாதிரி வாய்ப்பு வருது. ஒரு தெருவில் இருக்கிறோம், அந்த தெருவில் இருக்கிறவங்களோட நட்பு வைக்க வேண்டியிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து தான் வாழ வேண்டும். இது ஒரு சார்பியல் சமூகம் தான். நான் யாரையுமே சார்ந்து வாழ மாட்டேன், நான் எல்லாமே தனியாக தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. இப்போ எனக்கு நான் ஒரு உடை போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த உடையை நான் என்னால் சொந்தமாக உற்பத்தி பண்ண முடியாது. இந்த உடை உற்பத்தி ஆகிறதுக்கு பல ஆயிரக்கணக்கான மக்களின் உழைப்புகள் இருக்குது. முதலாக பருத்தியை கண்டுபிடித்தவனுடைய அறிவு, அந்த பருத்தியை நூலாக மாற்ற முடியும் என்ற அந்த அறிவு, அதற்கான மிஷினை கண்டுபிடிச்சவன், அதில் ஒவ்வொரு நட்டும் போல்டையும் கண்டுபிடிச்சவன், ஒரு ஃபேக்டரியை நடத்துகிறவன், அதுக்கு சாயம் பற்றையை கண்டுபிடிச்சவன், இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உடைக்கு பின்னால் 1000 மக்களின் உழைப்பு இருக்கிறது, அறிவு இருக்கிறது. நம்ம இந்த உலகத்துல ஒன்றுமே நம்ம சார்ந்து கிடையாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே ஏதோ ஒன்றை சார்ந்துதான் ஆக வேண்டும், சார்ந்துதான் வாழ வேண்டும். இது இயல்பு, இது யாரும் தவிர்க்க முடியாது. இப்படி ஒருவர் சார்ந்து வாழும் போது நம்ம எல்லாரும் ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ள போறோம். நமக்கு பிடிச்சது மாதிரியே எல்லாரும் நடந்துக்கிடணும், நமக்கு பிடிச்சது மாதிரியே எல்லாரும் பேசணும், இப்படிங்கிற கான்செப்ட் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்குது. ஒரு குடும்பத்தில் உள்ள 7 பேர் இருக்காங்கன்னா 7 பேருக்குமே இப்படி ஒரு நினைப்பு இருக்கு. எல்லாரும் நான் சொன்னதை கேட்கணும், நான் சொல்றதுதான் கரெக்டு, நான் சொல்றது மாதிரி தான் எல்லாரும் நடக்கணும், நான் எதிர்பார்க்கறது மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கிறான். இந்த எதிர்பார்ப்புக்கு காரணமாக என்ன ஆகுதுன்னா கான்ட்ரவர்சி, முரண்பாடு உருவாகுது. குடும்பத்திலையும் உருவாகுது, அலுவலகத்துல உருவாகுது, பள்ளியில எல்லா இடத்திலும் உருவாகுது. ஒவ்வொரு மனிதனும் தான் நினைப்பது சரி என்றும், தான் நினைப்பதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்றும், தான் எதிர்பார்ப்பதை மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று எல்லோருமே விரும்புகிறோம். இந்த விருப்பமானதுதான் பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. இதுல சில நேரங்களில் சில மனிதர்கள் நம்மளை பாடாப்படுத்துவாங்க. அப்போ அதை நம்ம சகித்து தான் ஆக வேண்டும். இந்த சகிப்புத்தன்மை என்பது நம்ம தவிர்க்க முடியாத ஒரு குணம். எல்லோருக்கும் இந்த சகிப்புத்தன்மை வேணும். சிலவங்க பார்த்தீங்கன்னா பக்கத்துல உட்காந்து பழைய புராணத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ போனாலும் சொல்லுவாங்க. நானும் 1940-30 அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. எப்போ போனாலும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு லெவலுக்கு அப்புறம் நம்ம அவங்களை கண்டா தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சிலர் தன்னுடைய சுய புராணத்தை மட்டுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான்லாம் அப்படி செய்வேன், நான் செல்ஃபிஷாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சகிச்சு தான் ஆகணும். அலுவலகத்திலும் சரி, வீட்டிலும் சரி, சில நேரங்களில் சில மனிதர்கள் நம்மை பேசியே கொள்வார்கள், அல்லது அவங்களுடைய குணத்தை வைத்து கொண்டு நம்மளை பாடாப்படுத்துவாங்க. அந்த ஒரு விஷயங்களை நாம் சகித்து கொள்ள வேண்டும். டாலரன்ஸ் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த குணம் நமக்கு வேணும். ஏன்னா அப்படி சகித்து கொள்ளக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக பொறுமை வேணும். பொறுமை இல்லைன்னா உண்மையை செய்ய முடியாது. ஏன்னா சகித்து கொள்ளவில்லை என்றால் நம்மளும் பதிலுக்கு பதில் போட்டி போட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் பேசுறாருன்னா அதுக்கு பதில் நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணி போட்டி போட்டுக்கிட்டே இருந்தா கண்டிப்பாக அது பெரிய விவாதம், சண்டையில போய் முடியும், உறவுகள் சிக்கல்ல வரும். சகித்துக் கொள்வதன் மூலமாகவே பல குடும்பங்கள் இன்னைக்கு நன்னாயிட்டு இருக்கு. கணவன் மனைவியை சகித்துக் கொள்வதும், மனைவி கணவனை சகித்துக் கொள்வதும் ஆகிய சில கேரக்டர் ஒரு சில குடும்பத்துல இருக்க போய் தான் அந்த குடும்பம் இருக்குது. 2 பேருமே சகித்துக் கொள்ளாத ஆளா இருந்தா டைவர்ஸ்ல தான் போய் முடியும். குழந்தைகள் பண்ற சேட்டைகள், அல்லுழியத்தை எல்லாத்தையுமே பேரண்ட்ஸ் சில நேரங்களில் சகித்துக் கொள்கிறார்கள். பொறுமை வேணும். இந்த சகித்துக் கொள்ளுதல் என்ற குணம் நமக்கு வேணும். சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். ஆம், அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு சகிப்புத்தன்மை நாம் வளர்த்து கொண்டால் கண்டிப்பா பல பிரச்சனைகளை நம்ம செல்ஃபா வராம பார்த்துக்கலாம். நம்ம சகித்து கொண்டதுனால பல நன்மைகள் நமக்கு வாழ்க்கையில நடக்கும். சகித்து கொள்ளாமல் சில நேரங்கள் நமக்கு வார்த்தை விடும்போது பல பிரச்சனைகள் கூட நமக்கு வரும். ஆகவே சகித்து கொள்ளுதல் என்ற ஒரு உயர்ந்த குணத்தை நாம் நம்முடைய இயல்பான குணமாக எடுத்துக்கொண்டால் கண்டிப்பா வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு போகும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.